வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவின் திரு மனுஷபுத்திரன் அவர்களும் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களோடு திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்பாக மக்கள் நல கூட்டணி கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பகிரங்கமாக அழைப்பு விடுத்தார். திமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற அழைப்பையும் அவர் விடுத்தார். ஆனால் 3 நாட்களாக எந்த ஒரு கட்சியும், மக்கள் நல கூட்டணி உட்பட எந்த ஒரு கட்சியும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததாக தெரியல. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜனநாயகபூர்வமாக நாங்கள் விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பை நாங்கள் விடுத்திருக்கிறோம். அந்த அழைப்பை அவர்கள் ஏற்பது அல்லது எதன் அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்பது அவர்களுடைய ஒரு விருப்பம். ஆனால் கடந்த காலங்களிலும் கூட நாங்கள் இது போன்ற அழைப்புகளை விடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேர்தல் அல்லாமல் பொது பிரச்சனைகளுக்கும் கூட திமுக அது போன்ற அழைப்பை விடுத்திருக்கிறது. சமீபத்தில் விவசாயிகள் பிரச்சனை போன்ற விஷயங்கள் கூட அனைத்து கட்சி கூட்டத்திற்காக நாங்கள் இந்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்புகள் விடுத்தோம். அதனால் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு அராஜக ஆட்சியை எதிர்த்து ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் ஒன்று திரள வேண்டும் என்கிற அடிப்படையிலும் சரி, நாங்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து வந்திருக்கிறோம். அது இணைந்து அவர்கள் எப்படி அது செயல்பட முடியும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது அது அவர்களுடைய கையில் இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முத்துகிருஷ்ணன்? நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சமீப காலங்களாக நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு தேர்தலையும் அந்த கூட்டணி கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்பது மாறி இருக்கு. மக்கள் நல கூட்டணி யாருக்கு ஆதரவளிக்கும் என்பதை பொறுத்தவரை இந்த முறை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு எதிரான சக்திகள் அனைவரும் ஒன்றுதல போகிறார்களா இந்த தேர்தலில்? குறிப்பாக ஆர்கே நகர் தேர்தல் என்பது அது ஜெயலலிதா அவர்கள் உடைய தொகுதி என்பதால் அதற்கு தொடர்ந்து ஒரு லைம் லைட் தமிழக அரசியல் களத்தில், ஊடக களத்தில் இருந்து வந்திருக்கிறது. இன்று சூழல் பல்வேறு மாதிரியாக பிளவுபட்டு அங்கே நிற்கிறது. அதிமுகவுக்குள் 2 பிரிவுகள், அப்புறம் இன்னைக்கு தீபா ஒரு கட்சி, எம்ஜிஆரின் அண்ணன் மோகன் ஒரு கட்சி என பல முனை போட்டிகள் அங்கே நிகழ வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, தமிழக அரசியலில் இந்த ஆர்கே நகரை வைத்து இல்லை நீங்கள் ஜெயலலிதாவின் மரணத்தை வைத்து பார்த்தீங்கன்னா இங்கே நிகழ்ந்த அளவுக்கு குழப்பங்கள் இந்தியாவில் வேறெங்கும் நிகழ்ந்திருக்குமான்னு தெரியல. அவ்வளோ ஒரு குழம்பிய சூழல் அங்கே இருக்கிறது. அதனால் மீண்டும் ஒரு முறை நமக்கு 75 நாள் மருத்துவமனை எப்படி ஊடகத்தின் வெளிச்சத்தில் இருந்ததோ அதுபோல் ஆர்கே நகரின் இந்த தேதி அறிவிப்பிலிருந்து இந்த தேர்தல் முடியும் முறை மீண்டும் நமக்கு ஒரு பரபரப்பாக பேசுவதற்கான ஒரு களம் கிடைத்திருக்கு என்று நான் பார்க்கிறேன். அப்படி இப்போ முத்துகிருஷ்ணன் சொல்கிறத வச்சு பார்த்தா களம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அதிமுகவில் பிளவுன்னு அவர் சொல்கிறாரு, ஜெயலலிதா மறைந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான களச்சூழல் அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமாக தானே இருக்கும். எதற்காக கூட்டணி கட்சிகளுக்கான அழைப்பு? சட்டமன்ற தேர்தலில் கூட நீங்கள் எந்த கட்சிக்கும் பெரிதாக முனைந்து இந்த கூட்டணி அமைந்தே தீரணும்னு நீங்கள் போராடின மாதிரி தெரியல. தனித்து போட்டிங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருந்த மாதிரியும் தெரிஞ்சுது. இல்லை, அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் கூட்டணிக்காக எவ்வளவு வெளிப்படையாக முயற்சிகளை எடுத்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் நம்முடைய தேர்தல் அமைப்பில் ஒரு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு அதிகார பலம், பணபலம் என்று பல விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலில் களம் காணுகிறது. அப்படி இருக்கிற போது அந்த ஒரு லெவல் பிளேயிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே இருப்பதில்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது ஆளும் கட்சியினுடைய பணபலத்தையும் அதிகார பலத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய கட்சிகளோடு இணைந்து நிற்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சியினுடைய ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும். அப்படி இருக்கிற போது எங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, மாறாக இன்றைக்கு தமிழகம் முழுக்க நிலவக்கூடிய ஒரு அதிருப்தியை இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக குவிக்க வேண்டும் என்று ஒரு எதிர்க்கட்சி நினைப்பது என்பது இயற்கையான ஒரு விஷயம். ஏனென்றால் இது திமுகவிற்கு சாதகமாக இதை பயன்படுத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல, தமிழக மக்களினுடைய பிரச்சனைகள் இந்த ஆட்சி இருக்கிற ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் ஒரு மொமெண்டம் உருவாக வேண்டும். அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் அனைவரும் ஒன்று தரக்கூடிய அந்த மொமெண்டம், அதற்காகத்தான் திமுக முயற்சி செய்கிறது. அப்படி பார்க்கிற போது நாங்கள் இதில் தேர்தல் வெற்றி தோல்விகளை கடந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் நாங்கள் இதில் ஒன்று திரட்ட விரும்புகிறோம். சட்டமன்ற தேர்தலை அந்த சமயத்தில் காட்டாத இல்லை காட்டினதை விட தீவிரமாக இப்போ கூட்டணி கட்சிகளுக்கான அழைப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? இல்லை, நான் என்னை பொறுத்தவரை எப்படின்னு பார்க்குறேன்னா, இப்போ மனுஷபுத்திரன் சொன்னது போல் முதல்ல இங்கே தேர்தல் என்பதே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டோடு தான் நடத்தப்படுகிறதா என்கிறதே ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி தான்.
நீங்கள் எப்பயுமே தேர்தல்கள் என்பது ஆளுங்கட்சியினருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கவே செய்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் எப்படி பாஜக என்பது மத்தியில் ஆட்சியை வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி அதில் ப்ளே பண்ணாங்களோ, அதுபோல் காலம் காலமாக நம்ம பார்க்குறோம். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுதும் அவங்க டென்னிஸில் சொல்லுவாங்க அட்வான்டேஜ்னு, அது மாதிரி எப்பொழுதுமே இங்கே ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களுக்கு சாதகமான அல்லது அந்த 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 பலத்தை, மெஷினரியை விதவிதமாக பயன்படுத்துவது என்பது ஏறக்குறைய நடைமுறையாக தான் இங்கே மாறி போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம நடத்தக்கூடிய தேர்தல் என்பது ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸா அப்படின்னா அது ஏற்றளவில் தான் அப்படி இருக்கிறது. நடைமுறையில் அப்படி இல்லை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். அல்லது இடைத்தேர்தல்களுடைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தா நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த முறை அது ஆர்கே நகரை பொறுத்தவரை ஆர்கே நகரை ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு மொத்த தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயமா பார்க்கிறோம். அல்லது இந்த அதிமுகக்குள் நிகழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீண்டும் மக்கள் அதிமுகவுக்கு ஒரு மேண்டேட்டை தருவாங்களா, எடப்பாடியின் தலைமையை அவர்கள் ஏற்கிறார்களா, இல்லை என்ன அந்த அந்த அதை ஒரு ஐடென்டிட்டியாக தான் அதை பார்க்குறோம். அந்த தொகுதி இப்போ ஒரு ஐடென்டிட்டியான தொகுதியாக தான் பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் அதனால் தமிழக அரசியலில் எந்த விதமான பெரிய மாற்றமும் வரப்போவதில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு முழு மெஜாரிட்டியோடான அரசு இங்கே இருக்கிறது, அதற்கு இன்னும் முழு பதவி காலம் இருக்கிறது. அப்போ இந்த தேர்தல் நமக்கு அவ்வளோ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்புறம் ஏன் எல்லாருமே மக்கள் நல கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறாங்க? திமுக அழைப்பு விடுக்கிறது, ஓபிஎஸ் தரப்புல அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த தேர்தல் ஏதோ ஒரு விதத்துல முக்கியமானதாக இருக்க போகிறது, அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்க போகுதுங்கிற அந்த ஆர்வம், அந்த முனைப்பு எல்லா கட்சிகள்கிட்டையும் இருக்கிறதுனால தானே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் மாத்துறாங்க. நீங்க திரும்ப திரும்ப திமுக கேட்கிறோம், ஏன் நீங்க சட்டமன்றத்துல காட்டாத தீவிரத்தை கூட்டணி தொடர்பா இப்ப காட்டுறீங்கிறதே அந்த அடிப்படையிலான கேள்வி தானே. அப்ப என்னன்னா இங்கே அந்த 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 ஆர்கே நகர் என்கிற ஒற்றை தொகுதியை ஒரு மொத்த தமிழ்நாடு தேர்தல் போல இன்னைக்கு களம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. மொத்த தமிழ்நாட்டின் அடுத்த பொது தேர்தலுடைய ரிசல்ட்டை ஆர்கே நகர் கொடுக்குமா என்பதுதான், அதை நோக்கி தான் ஆர்கே நகரை கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ஆர்கே நகரின் வெற்றி தோல்வி என்பது அடுத்த 2019 என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ அதை நோக்கி தான் இதை நம்ம இப்போ நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்போ அதனால தான் இப்போ ஒருவேளை ஒரு கூட்டணி அமைந்து அது இந்த இடத்தில் திமுக வெற்றி பெற்றால்னு வச்சுக்கோங்க, அப்போ அது ஒரு ரன்னப்பாக பார்க்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டத்தை, ஒரு வெள்ளோட்டத்தை இதில் பார்க்கலாமா என்பதாகத்தான் அந்த ஃபார்மேஷனுக்கான ஒரு அடிப்படையை இப்பொழுது அமைத்து கொள்ளலாமா அப்படின்றது தான் அந்த முனைப்பு தான் அதுக்குள்ள தெரியுது. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் எல்லா கட்சிகளும், திமுக உட்பட எல்லா கட்சிகளும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா பார்க்கலாம். வரக்கூடிய அடுத்த தேர்தல்களுக்கான முன்னோட்டமாக இந்த தேர்தல் அமையும்னு கட்சிகள் நினைக்கிறதாக அவர் சொல்றாரு. இல்லை, அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்காக காட்டாத ஒரு ஆர்வத்தை இப்பொழுது திமுக காட்டுகிறது என்கிற அந்த ஒப்புமை என்பது சரியானதில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், திரும்பவும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், தேமுதிகவாக இருக்கலாம் அல்லது மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்காக இருக்கலாம், திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிப்படையான அழைப்புகளை விடுத்தது. இடைத்தேர்தலிலும் கூட அத்தகைய அழைப்புகளை அது விடுத்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்காக அன்று எவ்வளவு பெரிய முயற்சிகளை எடுத்தார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். இப்பொழுதும் கூட ஒரு திறந்த மனதுடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார், இந்த அரசை எதிர்ப்பதில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் என்று. இதே விதமான விஷயத்தை தான் அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் முன்வைத்தோம். அதனால் எங்கள் அணுகுமுறையில் அன்றைக்கும் இன்றைக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் இப்படி நாம் ஒரு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக ஏதோ திமுக இந்த தேர்தலை ஒரு பலவீனமான நிலையில் எதிர்கொள்வது போன்றும், அதனால் தான் கூடுதல் அழுத்தத்தோடு இதை அணுகுகிறது என்பது போன்றும் ஒரு தோற்றத்தை நாம் உருவாக்கக்கூடாது. ஏனென்றால் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு பலவீனமான நிலையில் தான் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் ஏன் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் என்றால், ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அது ஏன் கட்சிகள் பார்க்கலங்கிறதான மனுஷ் கேள்வி. நீங்க பொது பிரச்சனைகளுக்கும் நாங்க கூப்பிட்டோம், மற்ற தேர்தல்களுக்கும் கூப்பிடுறோம், ஒரு பரந்த மனசோடு கூப்பிடுறோம் நீங்க சொல்றீங்க. அத கட்சிகள் எப்படி பாக்குறாங்க? காவிரி பிரச்சனைக்கு வருகிற போது எல்லா கட்சிகளுக்குமான அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனா வந்தாங்களா? களத்துக்கு வந்தார்களா? திமுகவோடு நின்றார்களா? இல்ல, இப்போ உதாரணமாக கூப்பிடுறீங்க, வருகிறார்களா? இப்பொழுது உதாரணமாக காவிரி பிரச்சனைக்காக நாங்கள் அழைத்த போது திருமாவளவன் அவர்கள் மிக வெளிப்படையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். தங்களுக்கு அதில் கலந்து கொள்வதற்கான விருப்பம் இருந்தும் கூட்டணிகளுடைய மற்ற கட்சிகளுடைய முடிவுகளுக்கு உட்பட்டு நாங்கள் பங்கேற்க முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்து ஒரு கடிதத்தை அவர் எழுதினார். இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளாகவே இந்த விஷயத்தில் ஒரு தீர்மானமான முடிவுகள் எல்லாம் இல்லை. இதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது கூட பல செய்திகள் வந்திருக்கின்றன. சிபிஎம் சிபிஐ இரண்டிற்கும் இடையே இந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு வேறொரு நிலைப்பாடு இருக்கிறது என்றெல்லாம்.
அப்படி இருக்கிற போது அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுகவிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று நான் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கிற போது அவர்கள் அவர்களுடைய பல சௌகரியங்களை பொறுத்து அவர்கள் சில முடிவுகளை எடுக்கலாம். ஏனென்றால் இதன் மூலமாக என்ன நடந்தது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இப்படி தங்களை தொடர்ந்து விலக்கிக் கொள்வதன் மூலமாக அது யாருக்கு ஒரு சாதகமாக முடிகிறது, அல்லது இவர்களாவது அதில் ஒரு பெரிய பயனை பெற்றார்களா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இத்தகைய அணுகுமுறை என்பது தொடர்ந்து தமிழகத்தில் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்கிற அடிப்படையில் பார்த்தால், ஒரு ஜனநாயகத்திற்கான போராட்டத்தில் மக்கள் மற்ற கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து போராடுவது இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் நல கூட்டணி மட்டும் ஒரு வேறு மாதிரியான விளைவுகளை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். விளைவுகளை பத்தி யோசிக்காம தான் அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா விளைவுகளையும் யோசிச்சுதான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. பொது பிரச்சனைகளுக்கு திமுக கூப்பிடும் போதும் அவங்க போகல, தேர்தல்களை கூப்பிடுகிற போதும் அவர்கள் உறுதியான ஒரு முடிவை எடுக்கல. அப்படிங்கிறது திமுக புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறதால் இந்த கட்சிகள் திமுக வேண்டான்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு முடிவுல உறுதியா இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் தொடங்கி அப்படின்னு பார்க்கிறதா? இல்லை, பொதுவாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி, ஆளும் கட்சி என்பது அந்த ஆளுங்கட்சி அல்லது ஆளுங்கட்சியின் கூட்டணியோட ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது. இப்போ எதிர்கட்சிகள் எப்பொழுதுமே கூட்டணியோடு செயல்பட வேண்டும். அது எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பொது கோரிக்கை என்று வந்தால் அரசியல் கடந்து எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டு ஆளும் கட்சி அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களை நிர்பந்திப்பதற்காக ஒன்று திரள்வது, மக்களுக்காக ஒன்று திரள்வது என்பது ஒரு பாசிட்டிவான அம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சாபக்கேடான விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியாக அப்படி எதிர்க்கட்சிகள் இங்கே எல்லா நேரங்களிலும் ஒன்று திரள்வதில்லை, அல்லது மக்களுக்கு மிகவும் அவசியமாக வேண்டிய கோரிக்கைகளிலும் ஒன்று திரள்வதில்லை. எல்லாரும் தனித்தனியாக நீங்க சொல்றபடி பார்க்கணுமா, இல்ல அதிகாரத்தை எதிர்த்து இன்னொரு ஆளுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதை விட கூட்டு அதிகாரம் தான், இல்ல அதிகார பகிர்வு அப்படின்னு இந்த கட்சிகள் முன்வைக்கிறதுல பெரிய கட்சிகள் ஏத்துக்கலைங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சுமூகமான உடன்பாடு வரதில்லைன்னு புரிஞ்சுக்கிறேன். இல்ல, இப்ப அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, திருப்பி அதிகார பகிர்வு கூட்டு அப்படின்ற இடத்துக்கே நம்ம போகல இன்னும் தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே ரெண்டு திராவிட கட்சிகளும் பலம் பொருந்திய பிகர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. மற்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு வாக்கு சதவீதத்திலும் சரி, எம்எல்ஏக்களையும் சரி, அவர்கள் ஒரு கணிசமான சதவீதம் இருக்கும் பட்சத்தில் தான் இதுல ஒரு பங்கு கேட்கிற இடத்தை நோக்கி நகர முடியும். இன்னைக்கு மேற்கு வங்கத்தை போலியோ கேரளாவை போலியோ கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையில எவ்வளவு இருக்காங்கன்றது பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க கூட்டு மந்திரி சபைக்குள்ள இருப்பாங்க. ஆனா அப்படியான சூழல் இங்க இல்லை. ஆனா முன்வைக்கப்பட்டது இல்ல, முன்வைக்கப்பட்டது வாதம் முன்வைக்கப்பட்டது, கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான பெரிய கட்சிகள் ஏத்துக்கலங்கிறதா அதற்கான சூழல் இங்க இல்லைன்னு பாக்குறேன். அது ஆரோக்கியமற்ற விஷயமா தான் பார்க்கிறேன். நம்ம இன்னைக்கு அவங்களை எல்லா விதமாகவும் நம்ம கான்பிடன்ஸ் உள்ள எடுக்கும் பட்சத்தில் அதிகாரத்தை பகிர்வது என்பதுதான் ரொம்ப சிறந்த முறையாக இருக்கணும். அப்படி அதிகாரத்தை பகிரும் பட்சத்தில் தான் அவர்களுக்கும் இந்த 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 சிஸ்டத்துக்குள்ள அவங்களை அனுமதிக்கும் பொழுதுதான் இது முறையான ஒரு ஜனநாயகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழகம் அத்திசையை நோக்கி செல்ல வேண்டும் வருங்காலத்தில் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஆளும் கட்சிக்கு எதிராக, அதிகாரத்திற்கு எதிராக கட்சிகள் ஒன்று சேரணும், எதிர்கட்சியோடு ஒன்று சேரணும்னு வருகிற போது இந்த எதிர்கட்சிகள் திரும்ப அந்த பெரிய கட்சிகிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை, சரி அதிகாரம் மாறட்டும், இங்க இருந்து இந்த மகுடம் மாறட்டும், ஆனா இது ஒரு அதிகார பகிர்வாக இருக்கட்டும் சொல்லுகிற போது ஏன் அந்த பெரிய கட்சி ஏத்துக்கிறது இல்லை? அதனால வரக்கூடிய சிக்கல் தானே இல்லை. அது இப்போ முத்துகிருஷ்ணன் சொல்லக்கூடிய கருத்து தான் நானும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பொதுவாக கூட்டணிகள் அல்லது அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய கட்சிகள் நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தால், அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு தங்கள் அளவில் ஒரு பங்களிப்பை செலுத்தக்கூடியவர்களாக தங்களுடைய ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி வைத்திருக்கிற போது அந்த விஷயம் என்பது சுலபமாக நடக்கும். அப்படி அவர்கள் உருவாவது என்பதற்கே அவர்கள் ஒரு அரசியல் செயல்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு பெரிய கட்சி அழைப்பு விடுக்கிற ஒரு காரணத்தினாலேயே நீங்கள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் தான் வருவோம் என்று சொன்னால், அதிகாரத்தில் பங்கெடுப்பது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமா? அதை தாண்டி அதில் எந்த பிரச்சனையும் இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்பொழுது இடதுசாரிகள் பல சமயங்களில் நீங்கள் ஒரு வகுப்புவாதத்திற்கு எதிராக பல கூட்டணிகளை அமைத்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்த கோரிக்கையை எங்கேயாவது வைத்திருக்கிறார்களா? எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் அமைவோம் என்று காங்கிரஸை கூட அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். அது எந்த அடிப்படையில் செய்கிறார்கள்? எது ஒரு காலகட்டத்தினுடைய முதன்மையான பிரச்சனை, அந்த முதன்மையான பிரச்சனைக்காக ஒன்றுதல்கிறோமா இல்லையா? ஒரு கட்சியோடு கூட்டணி செல்வதனாலேயே அந்த கட்சியோடு எந்த கட்சியும் இணைந்து கரைந்து விடுவது கிடையாது, அல்லது தங்களுடைய தனித்துவத்தை இழந்து விடுவது கிடையாது. இன்றைய தேதிக்கு எது முதன்மையான பிரச்சனை? அந்த பிரச்சனைக்காக நாம் போராடுகிறோமா? ஆனால் அரசியல் களங்கள் அல்லாத ஒரு போராட்டங்களில் கூட சேர்ந்து வர மறுப்பது என்பது அது உண்மையில் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இல்ல, அது கோரிக்கையா வச்சு டிமாண்டா வச்சாதான் தார்மீக அடிப்படையில செய்யலாம். நான் என்ன கேக்குறேன், 2006ஆம் ஆண்டு தேர்தல் எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் உதவி இல்லாம திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதுங்கிற சூழல்ல அதை திமுகவே ஏன் முன் வந்து செய்திருக்க கூடாது? அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் முன்வைக்க. நான் என்ன கேக்குறேன்னா,
அன்றைக்கு தமிழக பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வகித்த இடமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கட்சிகள் இன்றைக்கு இந்த கூட்டணியில் வகிக்கக்கூடிய இடமும் ஒன்றா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கலாம். ஆனால் மேக்சிமம் நீங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிற போது, ஒரு அதிகபட்சமான ஒரு கோரிக்கையை வைக்கிற போது, அதுவும் கூட நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கூட்டணி அமைந்த பிறகு நீங்கள் அந்த கூட்டணியோடு அதை பற்றி பேச வேண்டும். அதற்கு பதிலாக கூட்டணி அமைவதற்கு முன்பே இதை ஒரு டிமாண்டாக வைப்பது என்பது, அது எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் அப்படி நடந்ததாக தெரியவில்லை. மாறாக ஒரு கூட்டணி அமைந்த பிறகு நாங்கள் இவ்வளவு சீட்டு நாங்கள் பெற்றிருக்கிறோம், இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்கள் என்று உட்கார்ந்து பேசுவது என்பது ஒரு ஜனநாயக நடைமுறை, அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் கூட்டணி அமைவதற்கே இதை ஒரு பொது நிபந்தனையாக வைப்பது தமிழகத்தை தவிர வேறு எங்காவது நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் பாருங்கள். அதுதான் விஷயம். சிறிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய சூழல், தங்களுடைய பலம் குறித்த ஒரு கள யதார்த்தம் தெரியாம இந்த டிமாண்டை வைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இல்ல பெரிய கட்சிகள் இதை செய்வதற்கு மனமில்லாமல் தொடர்ந்து இப்படி பேசுறாங்க? நான் பெரிய கட்சிகள் அதற்கான மனம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நிறைய தேர்தல்களை நம்ம தொடர்ந்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். என்னன்னா இங்கே கணிசமாக பலம் பெற்ற தங்கள் கட்சியின் கூட்டணி கட்சிக்கு கூட இங்கே இடம் அளிக்கப்பட்டதில்லை. இன்னைக்கு அரசியல் என்பது வேறு சூழல்கள் நோக்கி போயிட்டு இருக்கதா நான் சொன்னேன். மேற்கு வங்கத்திலேயோ கேரளாலேயோ 2-3 எம்எல்ஏ பெற்ற ஒரு மிகச்சிறிய கூட்டணி கட்சி கூட அமைச்சரவையில் பங்கு இருக்கிறது. அப்ப அது அந்த கட்சியை ஒரு கான்ஃபிடன்ஸுக்குள் எடுப்பதும், இன்னொன்று இது மக்களுக்கான பதவிகள் தானே, இது எல்லாத்தையும் தங்கள் சட்டப்பைக்குள்ள வச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லையா? ஆனா மனோஜ் சொல்றாரு பிரச்சனைகளை மட்டும் அட்ரஸ் பண்ணுவோம், அதை எதிர்க்கிறதுக்கு மட்டும் அதிகார பகிர்வுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசாத, அது ரொம்ப முக்கியம் என்றுதான் நான் நினைக்கிறேன். 2 விதமா நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு, அந்த கட்சிக்கு அதிகாரத்தை கொடுப்பது என்பதும் அவர்களை நீடித்து கூட்டணியில் வைத்திருப்பதற்கான ஒரு விஷயமும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி இப்ப நீங்க 30 அமைச்சர்கள் இருக்காங்கன்னா 30-35 அதாவது ஒரே கட்சி வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது ஒரு அதிகார பசி தானே, அது அதிகார வெறி தானே. இன்னொரு நீங்க விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தேர்தல் வருது, அதுல ஒரு சிறிய கட்சிகள் ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுறப்போ சிறிய கட்சிகளினுடைய வாக்கு வங்கி என்பது பெரிய கட்சிகளுக்கு கான்ட்ரிபியூட் செய்யப்படுவது போல அந்த தொகுதி உடன்பாட்டில் வருகிற போது அந்த சிறிய கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகிற இடங்களுக்கும் பெரிய கட்சிகளுடைய வாக்கு வங்கி என்பது பயன்படுகிறது. அது புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றா கூட அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுகிற போது ஏன் இங்க சாத்தியம் இல்லைங்கிறத வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் இந்த சிறிய கட்சிகள் அது பலவிதமான கருத்தியல் தளத்திற்கு கட்சிகளா இருந்தா கூட பெரிய கட்சிகளோடு அமைந்த கூட்டணிகளின் மூலமாகத்தான் அவர்களுக்கு சட்டசபையில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைத்திருக்கிறது. அவர்கள் தனியாக நின்று பார்த்த எல்லா முயற்சிகளும் என்னவாயிற்று என்று நமக்கு தெரிகிறது. அப்படி இருக்கிற போது கடந்த ஜனநாயக வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதாவது அதிகாரம் என்பது அல்லது சட்டசபையில் பிரதிநிதித்துவம் என்பது பெரிய கட்சிகள் மட்டும் தங்கள் கையில் வைத்திருப்பது போன்றும் சிறிய கட்சிகளுக்கு எதுவுமே கிடைக்காது போன்றும் நாம் பேசக்கூடாது. மாறாக இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிரதிநிதித்துவத்தை அவர்கள் மேலும் வளர்த்தெடுக்கட்டும், அதை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் ஏதோ பெரிய கட்சிகள் தான் எல்லாவற்றையும் கையில் வைத்திருப்பது போன்றும் அதனால் சிறிய கட்சிகள் எந்த பலனையுமே பெறவில்லை என்பது போன்றும் பேசுவது ஒரு தேர்தல் நேரத்திலும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிற காலத்தில் இந்த உளவியல் எப்படி செயல்படுகிறது, சிறிய கட்சிகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், சிறிய கட்சிகள் எங்கே நிறுத்தப்படுகிறார்கள், சிறிய கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா இல்லது அவர்களின் எண் பல பெரிய கட்சிகள் பேப்பரில் எழுதி வெளியே அனுப்புனாங்களா என்பதை தொடர்ந்து இந்த வரலாறு நம்ம பார்த்து பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம பேசி நிறைவு செய்யலாம். கட்சிகளே வேணாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு, நெடுவாசல் போராட்டத்துக்கு பிறகு அதெல்லாம் ரொம்ப வலுவா பேசப்படுகிறது. அது இந்த தேர்தலை ஏதாவது எதிரொலிக்கும்னு எடுத்துக்கலாமா? கட்சிகள் இல்லாத அரசியல் எந்த வகையாகவும் எதிரொலிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த எதிரொலிக்காது இல்லை, எதிரொலிக்காது மட்டும் இல்லை, இப்படி அரசியலே வேண்டாம் என்கிற மாணவர்கள் இருக்கக்கூடிய பார்வையை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மாணவர்களே ஒரு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு வெளியில் அவர்கள் நிறுத்துகிறார்கள். அரசியல் ரீதியான போராட்டங்களும் அரசியல் பங்கேற்பு மட்டும்தான் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரும். ஆகவே அரசியல் கட்சிகள் வேண்டாம், அரசியல் வேண்டாம் என்கிற கோஷம் மிக மிக ஆபத்தானது. அதை ஊக்குவிப்பவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவங்க பேசுறது கட்சி அரசியல் பத்தி இல்ல, அதாவது அரசியல் என்பதே முதல்ல அரசியல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு ஒரு தெருவில் ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு இங்கே சட்டமாகிறதோ அல்லது அது சட்டசபையிலேயோ பாராளுமன்றத்திலேயோ எதிரொலிக்கிறதோ அது ஒரு மாற்றமாக வருவதோ அரசியல் அதிகாரத்தின் மூலம் தான் சாத்தியம். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல, அரசியல் கட்சியே வேண்டாம் என்று சொல்வது யாரோ ஒருவர் ஒரு புதிதாக உள்ளே அரசியலுக்கு வருவதற்காக ஒரு களத்தை தயாரிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. வெற்றிக்கு மோடியின் செல்வாக்கு காரணம் அல்ல அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கு.
தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். ஆனாலும் இந்த கமெண்ட்ஸும் வந்துட்டே இருக்கு. எப்படி பார்க்கலாம் முத்துகிருஷ்ணன்? நான் என்னை பொறுத்தவரை தொடர்ந்து என்னோட முகநூலில் இந்த தேர்தல் குறித்த பதிவுகளை நான் எழுதி வருகிறேன். இது மோடி என்கிற ஒற்றை நபரினுடைய செல்வாக்காக நான் கிஞ்சித்தும் பார்க்கவில்லை. யூபி தேர்தலை பொறுத்தவரை யூபியில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த குடும்பம் செய்த எல்லா சிக்கல்களுக்கும் எதிரான ஒரு அலை தான் யூபியில் வீசியிருக்குன்னு நான் பார்க்குறோம். அப்படி எதிராக யாருக்கு போடலாம் அப்படின்னா அங்கே ஒரு ஒரு திகையாத முடிவு இருக்குது. கடைசி நேரத்தில் சமாஜ்வாதி கட்சியோடு காங்கிரஸ் இணைந்ததை மக்கள் பெரிய வரவேற்பாக பார்க்கலே. அதுக்கப்புறம் நிறைய விதமான விஷயங்கள் இதற்குள்ளே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். என்னென்னா இன்றைக்கி ஏறக்குறைய டிமானடைசேஷனுக்கு பிறகு இங்கே ஏறக்குறைய அரசியல் கட்சிகள் கையில் இருந்த ரொக்க பணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு கதையும் இதற்கு பின்னால் இருக்குது. ஆனால் அதே வேளையில் இன்றைக்கி டிமானடைசேஷனுக்கு அப்புறம் ஏறக்குறைய ஒரு 150-160 பேர் மூடை மூடையாக 2000 நோட்டோடு பிடிக்கப்பட்ட காட்சிகளை நம்ம எல்லா ஆங்கில ஊடகங்களையும் பார்த்தோம். அனைவரும் பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள், தொடர்ந்து பணத்தோடு பிடிக்கப்பட்டவங்க. அப்போ திருப்பி இந்த டிமானடைசேஷனும் அதன் டைமிங்கும் அதற்கப்புறம் நடந்த பல்வேறு விஷயங்களும் ஒரு இந்த தேர்தல் வரை நடந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய விதமான ஒரு மர்மங்களை, நிறைய விதமான ஒரு பதில் இல்லாத கேள்விகளை எழுப்பி கொண்டே இருக்கு அடுக்கடுக்காக. அப்படி இந்த தேர்தலும் நான் ஒரு ஃப்ரீ ஃபேரான ஒரு தேர்தலாக பார்க்கவில்லை. நிறைய குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு தேர்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். திருமணேஷ், இது ஒரு திட்டமிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குதை நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக தேசிய ஊடகங்கள் அதை முன்வைப்பது, ஊபி தேர்தல் முன்னிலைப்படுத்தப்பட்டு மோடிக்கு ஆதரவான ஒரு பெரிய வேவ் இங்கு இருக்கிறது என்று, அப்புறம் அவர் தொடர் வெற்றிகளை பெற்று வருவது போன்ற ஒரு தோற்றத்தையும் தேசிய ஊடகங்கள் தொடர்ந்து உருவாக்குகின்றன. ஆனால் இவர்கள் சமீப காலங்களில் நடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறவில்லை, கேரளத்தில் வெற்றி பெறவில்லை, பீகாரில் வெற்றி பெறவில்லை, மேற்கு வங்கத்தில் வெற்றி பெறவில்லை. ஆனால் அவர்கள் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த மாநிலங்களில் அல்லது அவர்களுக்கு வலுவான அடித்தளம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது என்பதை மோடி அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவர்கள் காட்டுவது என்பது மோடி அரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்திகள், அவர்கள் அரசியல் ரீதியாக பல களங்களில் அடையக்கூடிய தோல்விகளை மறைத்து மீண்டும் ஒரு இமேஜ் பூஸ்டிங் ஒன்றை செய்வதற்கான ஒரு பெரிய அளவிற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல, மும்பை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள், ஒடிசால உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுறாங்க, தமிழகத்திலையும் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது, பெங்களூர் மாநகராட்சி தேர்தலில் வெற்றி இல்லை. இதே காலகட்டத்தில் அவர்கள் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த மாநிலங்களில் குறைவான வாக்குகளை பெற்று அவர்கள் இன்றைக்கு ஒரு கூட்டணிகளை அவர்கள் இந்த கூவத்தூர் போன்ற பார்முலாக்களை எல்லாம் பயன்படுத்தி அதிகாரத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது ஏன் பாஜகவினுடைய வெற்றி மட்டும் பெரிய அளவிற்கு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் தோல்வி அடையக்கூடிய இடங்களோடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படுகின்றன என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. அப்படி இருக்கிற போது பல மாநிலங்களில் அதை நீங்கள் வெவ்வேறு யூனிட்டாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முடிவு வருகிறது, பீகாரில் ஒரு முடிவு வருகிறது, கேரளத்தில் ஒரு முடிவு வருகிறது என்று சொன்னால் பல்வேறு விதமான உள்ளூர் கள நிலவரங்கள் தான் இந்த தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய ஆட்சி, இந்த தேர்தல் கூட பாருங்கள், யாருக்கெல்லாம் ஆட்சியில் இருந்தார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பொதுவாக அப்படி சொல்லல. எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு பிஜேபிக்கு எதிரான மனநிலை ரொம்ப அதிகமா இருக்குன்னா சொல்லப்பட்டது. எதிர்க்கட்சிகளால் சொல்லப்பட்ட வாதம் அதானே? இல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப பஞ்சாப்ல காங்கிரஸோட வெற்றியை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? கோவாவில் அவங்க குறைவான இடங்களை பெற்றதை, மணிப்பூர்ல அவங்க குறைவான இடங்களை பெற்றதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? இதுதான் இப்ப நம்ம முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இல்ல, அப்படி பார்க்கிறப்போ இந்த ஒட்டுமொத்தமான விஷயமுமே இந்த தேர்தல் முடிவை பாஜக தான் ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது. அதனால் அதே சமயத்தில் ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகிறேன். மோடியினுடைய அலை என்பதை விட ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த வெவ்வேறு விதமான சாதி மத முரண்பாடுகளை ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக இப்பொழுது திறமையாக கையாள ஆரம்பித்திருக்கிறது. அப்படி செய்வது எல்லாவற்றையும் மோடியினுடைய மிகப்பெரிய ஒரு அலை என்பது போன்ற ஒரு கவர் பண்ணுவதற்கு, அதை மூடி மறைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் நடப்பது என்பது சாதி மத மோதல்களை மிக அடித்தளத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதற்கேற்ற தன்மையுடன் அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். இதுதான் சிறிது அவர்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கிறதே ஒழிய மோடி அரசினுடைய எந்த நன்மதிப்பும் கிடையாது என்பதுதான் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடியது. அவங்க மேல வைக்கக்கூடிய இன்னொரு ஆதரவான வாதம் என்னன்னா, முதலமைச்சர் வேட்பாளரை கூட அவங்க இந்த மாநிலங்களிலுமே அறிவிக்கிறது இல்லை. கட்சி ஜெயிச்ச பிறகுதான் அதையே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. மோடிங்கிற ஃபேக்டர் தான் அவங்க தொடர்ந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள். இங்கே திரு கருணாநிதியோ ஜெயலலிதாவையோ சொல்கிற போது அந்த தனிநபர் அடையாளங்கள்
அந்த கட்சியோட வெற்றிக்கு வந்து உதவிச்சுன்னு சொல்லுற போது அதை பாசிட்டிவா அந்த கட்சிகள் எடுத்துக்கிறாங்க. ஆனா மோடின்னு சொல்கிற போது மட்டும் மோடி ஃபேக்டர் ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இப்போ நீங்கள் மோடியை பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி ஒரு வாதம் முன்வைக்கிறாங்க. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் மோடியை ஏறக்குறைய அறிவித்து மோடியினுடைய நிழலில் தான் அந்த தேர்தலே நடந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வாஸ் தி ஃப்ரண்ட் ரன்னர். இப்பயும் வந்து நீங்க இந்த தேர்தல் அப்ப அவர் அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒர்க் அவுட் ஆகுது. இல்ல, ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு. பாஜக என்கிற கட்சிக்குள் தேசிய அளவில் புகைந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பை பற்றி நாம் தொடர்ந்து ஃபீலர்ஸ் வந்துகிட்டே இருக்கு, கட்டுரைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் மட்ட தலைவர்கள் ஒருவர் கூட மதிக்கப்படுவதில்லை. எல்லா பேரும் கையெழுத்து போடுற ஆட்களாகத்தான் இருக்காங்க. எல்லா முடிவுகளும் சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டு ஒரே இடத்தில் ஒரே அறையில் எடுக்கப்படுகிறது என்று அவர்கள் அமைச்சர்கள் பலர் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. இப்படி அந்த கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு புகை மண்டலம் வந்து அவங்க கட்சியில இருந்து யாரும் இந்த குற்றச்சாட்டை வெளிப்படையா வைக்கல. இல்ல, ஆனால் அது பற்றி தகவல்கள் கசிந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் மீடியால வந்துகிட்டு இருக்கு. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திட்டமிட்டு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி குறித்தும் மோடி குறித்தும் ஒரு வரி கூட மறுத்து எழுதுவதற்கு ஏறக்குறைய ஒரு மிகப்பெரிய கேக் ஆர்டர், அது ஒரு மிரட்டல் இருக்கிறது. பெரு ஊடகங்கள் அதை பேச மறுக்கின்றன. இப்போ நீங்க இந்த இப்ப கூவத்தூர்னு கூவுனாங்க இங்க இருக்கக்கூடிய பிஜேபி உள்பட, ஊடகங்கள் உள்பட. ஆனால் மணிப்பூரிலும் கோவாவிலும் கூவத்தூர் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுனா அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் தானே? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா தலைமைக்கும் அது பொருந்தும் தானே? அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்க. இல்ல, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல கூவத்தூர் நடந்த பொழுது அந்த கேள்விகளை எவ்வளவு ஆவேசத்தோட முன் வச்சோம். ஆனால் அதே கூவத்தூர் கோவாலையும் மணிப்பூர்ல இருக்கிறத பத்தி பேசக்கூட இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மறுக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பிக் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு அழைப்பு கூட விடுக்கப்படவில்லை. நேரடியாக அவசரமாக ஒரு 48 மணி நேர புரோட்டோகால் எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை உடனடியாக அமைக்க ஊடகங்கள் பேசலன்னு நம்ம சொல்றோம், நீங்க கேக்குறீங்க. உச்சநீதிமன்றம் என்ன கேட்டுச்சு? நீங்க ஏன் அந்த முயற்சியை எடுக்கலன்னு தானே கேட்டுச்சு. இரு தரப்பையும் நம்ம நிகழ்ச்சிகளை கூப்பிட்டு கேள்வி கேட்க தான் செய்யறோம். இப்ப காங்கிரஸ் தரப்புல அதுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாத போதுதானே நீதிமன்றம் வந்து அதை வந்து கண்டிக்கிறது, அதை கேள்வி கேட்கறாங்க. அவங்க ஏன் செஞ்சிருக்க கூடாதுன்னு அவங்க செய்வதற்கான ஏதாவது தடை இருந்துச்சா என்ன? இல்ல, நீங்க மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி பாஜக ஒரு தேர்தல்ல எந்த வகையாகவுமே அங்க ஒரு ஃப்ரீ ஃபேர் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டோட இந்தியாவே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத ஒரு களமாக மாற்றி வருகிறது பாஜக. அதை நுண்ணிய அளவில் செய்து வருகிறது பாஜக என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மெல்ல மெல்ல தேர்தல் களம் என்பதும் அரசியல் என்பதும் முழுக்க ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கீழ் நடக்கக்கூடிய விஷயமாக மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. அதற்குள்ள இருக்கக்கூடிய சுதந்திரம் என்கிற ஒரு பாரபட்சமற்ற என்கிற அம்சங்கள் அழிந்து வருகிறது. எல்லாத்தையும் விட ஒரு மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்றால் அதனுடைய மகுடம் வந்து மோடிக்கு சூற்றப்படுது. ஆனால் தோல்வி அடைந்த மாநிலங்கள் எதுலேயுமே இந்த தோல்விக்கு அவர் பொறுப்பாக்கப்பட்டதில்லை. இது என்ன விதமான ஒரு ப்ரொஜெக்ஷன் எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி பார்த்தோம்னா அவர் பஞ்சாபில் வந்து அடைஞ்ச தோல்விக்கு அவர் பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் ஊபியோட வெற்றி வந்து அவருக்கு வந்து அவர் தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லைன்னு சொன்னால் பஞ்சாபோட தோல்விக்கு என்ன? அப்போ பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா மோடியை நிராகரித்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம், மற்ற மாநிலங்களை நிராகரித்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம். அதனால் இந்த ப்ரொஜெக்ஷனுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. மோடி அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவராக ஒருபோதும் இந்தியாவில் இருக்கப் போவதில்லை. பிராந்திய கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் பெரிய அளவிற்கு வர முடியாது. ஊபி ஏற்கனவே அவர்களுடைய களம், அந்த களத்தில் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவுதான். சரி, தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேணும்னு பெற்றோர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த துயரத்தில் இருக்கிறாங்க அவங்க பெற்றோரும் சகோதரிகளும், தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி? பொதுவாக வந்து நம்முடைய கல்வி அமைப்பு என்பது ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் எல்லோருக்குமான ஒரு களமாக இருக்க வேண்டும், சம வாய்ப்புகள் உரியதாக இருக்க வேண்டும் என்று நாம் நீண்ட காலமாக நடத்திய போராட்டங்களின் விளைவாக, இடஒதுக்கீடு உட்பட பல்வேறு விதமான போராட்டங்களின் வழியாக இன்றைக்கு உயர்கல்வி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்கள் பெருமளவிற்கு உள்ளே வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்த சூழல் என்பது ஏற்கனவே கல்வி அமைப்பில் பல்வேறு விதமான அதிகார நிலைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அது சாதி அதிகாரமாக இருக்கலாம், ஆங்கிலம் சார்ந்த அதிகாரமாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த அதிகாரமாக இருக்கலாம். அப்படி வைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு கலாச்சார மோதல் என்பது பல்கலைக்கழக அமைப்புகளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் உள்ளே வருவதை இதுவரைக்கும் கல்வி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை.
பல்வேறு விதமான உளவியல் ரீதியான நெருக்கடிகளுக்கு மட்டுமல்ல, நடைமுறையிலேயே பல்வேறு தேர்வுகளிலும் கூட பாரபட்சங்கள் காட்டப்படுகின்றன இந்த மாணவர்களுக்கு என்பதை அவர்கள் தொடர்ந்து பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது அவர்களுக்கான கல்வி உதவித்தொகையிலிருந்து தொடங்கி அவர்களை சமமாக நடத்துவதிலிருந்து எல்லா விதத்திலும் உளவியல் ரீதியாகவும் வெளிப்படையாகவும் ஒரு தாக்குதல் தொடர்ந்து தொடுக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு கல்வி அமைப்புகள் பெருமளவிற்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒற்றைப்படையான ஒரு தேசியவாத அரசியலின் கீழ் அல்லது ஒரு வகுப்புவாத அரசியலின் கீழ் ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பிற்கு கீழ் நம்முடைய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் நீங்கள் மாற்று கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள், அவர்கள் தலித்தியம் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், மார்க்சியம் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அம்பேத்கரியம், பெரியாரியம் போன்ற கருத்தியல்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள், இவர்களை இன்றைக்கு ஒடுக்க வேண்டும் என்கிற மனநிலை அந்த மேனேஜ்மெண்ட், அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் இருக்கிறது, கல்லூரிக்கு வேலை செய்யக்கூடிய மாணவர் அமைப்புகளுக்கும் இருக்கிறது. ஆக கிராமப்புறங்களிலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலிருந்து மேலே வரக்கூடிய மாணவர்கள் ஒரு கலாச்சார ஒடுக்குமுறையை ஒருவரும் சந்திக்கிறார்கள், இன்னொரு புறம் அரசியல் ரீதியான ஒடுக்குமுறையை சந்திக்கிறார்கள். இது தற்கொலைகளுக்கு அல்ல, மர்ம மரணங்களுக்கு இட்டுச் செல்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் தற்கொலை என்கிற புள்ளியிலிருந்து இந்த விஷயங்களை எல்லாம் ஆரம்பிப்பதன் மூலமாக இந்த விஷயத்தை நாம் எங்கேயோ சுருக்க ஆரம்பித்து விடுகிறோம். நீங்கள் ரோஹித் வெமுலாவுடைய மரணமாக இருக்கலாம், அல்லது இப்பொழுதைய எய்ம்ஸ் மருத்துவமனையில் அந்த சரவணன் என்கிற தமிழக மாணவருடைய மரணமாக இருக்கலாம். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இதற்குள்ளாக மிகப்பெரிய அளவிற்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வகுப்புகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்கிற எண்ணம் மேலிடுகிறது. திரு முத்துகிருஷ்ணன், இந்த மரணங்களை புள்ளியாக வைத்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பார்க்க போனால் இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்கள் ஒட்டு மொத்தத்தையும் நாம் இன்று ஒரு மத்திய அரசாங்கம் அல்லது ஒரு மிகப்பெரிய நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய வேற நேரத்தில் இப்போ இல்லை, பல காலமாக அப்படித்தான் இருக்கிறது. தொடர்ந்து இந்த தேசத்தில் நிறைய விஷயங்கள் பேரலாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. உதாரணத்துக்கு, எப்படி தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாதோ அதே போல இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் ஏறக்குறைய இந்தியாவினுடைய ஒரு ஹோலி இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு புனித பசுக்களுக்கு இணையாக இந்த ஹோலி இன்ஸ்டிடியூஷன்ஸை தொடர்ந்து சிலர் கையில் வச்சுருக்காங்க. ஐஐடி சென்னையிலேருந்து எல்லா இடங்கள்லையுமே நல்லா பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஹையர் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்துமே இந்திய கான்ஸ்டியூஷன் படியே அது நடக்குதா, கான்ஸ்டியூஷனை மதிக்கக்கூடிய கேம்பஸா அது என்கிற அளவில் நாம் இந்த கேள்விகளை கேட்டாக வேண்டியது இருக்குது. ஒன்று, இந்த கேள்விகளை கேட்பதற்கான உரிமை என்பது இவையெல்லாம் நம் வரி பணத்தில் இயங்கும் நிறுவனங்கள், நம் அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற நிறுவனங்கள், ஆனால் அரசியல் அமைப்பை மதிக்காத நிறுவனங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஐஐடி சென்னையை பற்றி நம்ம காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்படி அங்கே வேலை பார்க்கக்கூடிய 427 பேராசிரியர்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் 400 பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஏறக்குறைய ஐஐடி சென்னை மேலே நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் இருக்குது, ஏராளமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அந்த நிறுவனம் இன்று வரை மதிக்கவே இல்லை. இதே போலத்தான் எய்ம்ஸ் தொடங்கி ஜேஎன்யூ தொடங்கி பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ஒன்று இந்த தேசம் முழுவதிலும் ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. என்னென்றால், இது எல்லோருக்கும் சம வாய்ப்பை கொடுத்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும். காலமாக உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு மிக கீழ்த்தனமான பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை பிரிக்கக்கூடிய ஒரு கேவலமான மலத்தை போல சாதி இங்கே இருக்கிறது. அப்போ இந்த சாதியை உடைக்க வேண்டும், இந்த சாதியை அழித்தொழிக்க வேண்டும், இந்த சாதியை தகர்க்க வேண்டும் என்கிற மனநிலையை அனைவருக்கும் கடத்துவதற்கு பல்கலைக்கழகங்கள் பிரதிபலிக்கிறதாக பார்க்கலாம். இல்ல அதுக்கு பதிலாக இன்னைக்கு இடஒதுக்கீடு தவறு, இடஒதுக்கீடு குறுக்கு வழி என்று ஒரு பிரச்சாரம் திட்டமிட்டு இந்தியாவின் சமூக யதார்த்தங்களை புறந்தள்ளிவிட்டு ஒரு புதிய ஒரு விஷயத்தை இங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ஏறக்குறைய அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாரை ஃப்ரெண்ட்லியாக நடத்துகிறாங்க, யாரை தற்கொலைக்கோ அல்லது ஒரு சுய துன்பத்திற்கோ அழைத்து செல்லக்கூடிய விஷயமாக மாற்றுகிறார்கள் என்பதை, ஒரு தற்கொலை 2 தற்கொலை அல்ல, நூற்றுக்கணக்கான தற்கொலைகள் இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் மீது ஏராளமான கட்டுரைகள் வந்திருக்கு, ஏராளமான ஆவணப்படங்கள் எடுக்கப்பட்டு 2 பேருமே உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்கிறீங்க. தலித்தியம் சார்ந்த மாற்று அரசியலை பேசக்கூடியவர்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறதா உங்க இருவரின் கருத்தாகவே இருக்கு. வகுப்பாத அரசியல் பேசப்படுகிறது கல்வி நிறுவனங்கள். அவருடைய முகநூல் பதிவில் நான் கல்லூரியில் கொண்ட ஒருதலை காதல் நினைவுக்கு வருகிறது, அந்த பெண்ணுக்கு இப்போது திருமணமாகிவிட்டது, நானும் எல்லாவற்றையும் கடந்து விட்டேன், ஏனெனில் நான் இளவரசன் கோகுல்ராஜ் சங்கருக்கு நேர்ந்த அவலத்தை எதிர்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு குறிப்பிட்டார்.
இன்னொன்று வந்து கணித ஆசிரியர் வந்து என் மீது நடத்திய தாக்குதலுக்கு பிறகு, வார்த்தை தாக்குதலுக்கு பிறகு அதன் மீதான நாட்டம், கணிதம் மீதான நாட்டம் குறைந்து வரலாறு பாடத்துக்கு நான் மாறுறேன் அப்படின்னு சொல்றாரு. மாணவர்களை இப்படி நிராகரிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. தமிழகத்தை மையப்படுத்தி தான் இதை சொல்ல. நாம வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் சார்ந்து பேசுறோம். அரசு வந்து அந்த அந்த மாணவர் அமைப்புகளுக்கெல்லாம் ஆதரவா இருக்கு, வலதுசாரி சிந்தனைகள் வந்து தலை தூக்கிடுச்சுங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறோம். இவர் தமிழகத்தை பத்தி பேசுறாரு. தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலை வந்து அவர் கேள்வி கேட்கிறார். அதாவது இவர் இதில் பல விஷயங்களை பதிவு செய்கிறார். அப்படி பார்க்கிற போது, ஒன்று சமூக ரீதியாக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள். இன்னொன்று கல்வி அமைப்புகளுக்குள் மட்டுமல்ல, பல்வேறு விதமான அமைப்புகளுக்குள் ஒரு எதிர்மனநிலை. இவர்கள் சமூகத்தில் மேல்மட்டத்திற்கு வருவதற்கு எதிராக நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த தற்கொலைகள், இப்போ முத்துகிருஷ்ணன் நூற்றுக்கணக்கான தற்கொலைகள் நடந்திருக்கின்றன என்று சொல்கிறார். இந்த தற்கொலைகள் எல்லாம் ஏன் அது ஒரு பெரிய உயர் சாதி மாணவர்களோ அல்லது சமூகத்தில் மேலடுக்கில் இருப்பவர்களோ அந்த தற்கொலைகளை நோக்கி தள்ளப்படுவதில்லை? இவர்களெல்லாம் ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவே பெரும்பகுதியினர் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம உயர்கல்வி நிறுவனங்களோட மட்டுமே நீங்க இதை பொறுத்துக்கிறீங்களே, நிச்சயமாக தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் தானே ஆட்சியில் இருந்தாங்க. சமூக நீதி பத்தி பேசணும், ஜாதி ஒழிப்பை பத்தி பேசணும். அதுதான் சொல்ல வருகிறேன், அந்த இடத்திற்கு தான் வருகிறேன். நாம் இடஒதுக்கீடு மூலமாக, சமூக நீதி மூலமாக ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி அமைப்பிற்குள்ளேயே வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டவர்களை அந்த அமைப்புகளுக்குள் கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த கல்வி அமைப்புக்குள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த நிறுவனங்களை நடத்தக்கூடிய பலர், அவர்கள் சாதிய மனோபாவம் கொண்டவர்களாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது சமூக சட்ட ரீதியாக அல்லது வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டால் கூட அந்த வாய்ப்புகளை அவர்களுடைய எல்கைக்குள் வருகிற போது எப்படியெல்லாம் மறுக்க முடியும்? அல்லது இந்த தடைகளை எல்லாம் உடைத்து உள்ளே வரக்கூடியவர்களை உளவியல் ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ எப்படி வன்முறைக்கு ஆளாக்க முடியும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிய இறுக்கம் என்பது கல்வி நிறுவனங்களுக்குள் ஒரு அதிகார மையமாக இன்று இருந்து கொண்டிருப்பதனால் அரசு ஏற்றக்கூடிய சட்டங்களை கூட அவர்கள் பலவீனப்படுத்துகிறார்கள். அரசு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட அவர்கள் பலவீனப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் என்பது இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிற போதுதான் இவர்கள் மீது ஒடுக்குமுறையும் அதிகரிக்கிறது. அப்படி இருக்கிற போது முதல் தலைமுறையினர், இன்றைக்கு கல்வி பெற்று வந்திருக்கக்கூடிய முதல் தலைமுறையினர் மீது இந்த தாக்குதல் நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நிறைய மாணவர்கள் அந்த குடும்பத்திலேயே முதலாக இது போன்ற உயர்கல்வி அமைப்பு, அவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்ல மட்டும் இல்ல, உயர் நிறுவனங்கள்ல மட்டும் இல்ல, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அவர் குறிப்பிடல, அவர் தமிழக சூழல்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இல்ல இப்ப பிரச்சனை என்னவென்றால், உயர்கல்வி நிறுவனங்களை எப்படி நாம் கேள்வி கேட்கிறோமோ அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களையும் பள்ளிக்கூடங்கள்ல இருந்து அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இது புதுசா கேட்கல. எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடங்களில் ஒரு குறிப்பிட்ட சில மாணவர்கள் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு, எல்லா மாணவர்கள் போன பிறகு ஈர உடையோட சில மாணவர்கள் போறாங்க. ஜாதியை பிரிக்க கயிறு கட்டி உட்கார வைக்கிறாங்க. ஈர உடையோட போன மாணவர்கள் யாருன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய தலித் மாணவர்களை அங்க இருக்கக்கூடிய கழிப்பறையை சுத்தம் செய்து விட்டு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலை. இதுக்கு நம்ம ஆட்சியாளர்களை கேள்வியே கேட்காம, அவங்கள பொறுப்பே ஆகாம இது பள்ளியில நடக்குது, கேட்டுக்கொண்டே ஒதுங்கிட முடியுமா? செய்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கிறது. அந்த விஷயங்கள் வெளியே வருகிற போது அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் பல இடங்களில் இது வெளியே வருவதே இல்லை. அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விடுகிறது. எங்கெல்லாம் இந்த பிரச்சனை வெளிவருகிறதோ, என்றால் வன்கொடுமை தடை சட்டம் உட்பட பல சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வெளியே உள்ள எல்லா பிரச்சனைகளிலுமே வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இல்ல, பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய ஸ்ட்ரக்சர் என்பது நீக்கமர நிறைஞ்சிருக்கு. எப்படி ஒரு வெள்ளத்துல தண்ணீர் வந்து ஒரு நகரத்தை மூழ்கடிக்குமோ, அதை போல சாதி என்பது இங்கே அத்தனை ஸ்பேஸ்குள்ளேயும் இருக்கு. ஒரு செல்லுக்குள்ள வரைக்கும் இருக்கு சாதி. இதை நம்ம கிளாரிங்காக அகில இந்திய அளவில் ரோஹித் வேமுலா இதை நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த விஷயம் என்பது கீழே இருந்து இருக்கு. ஒரு ஸ்நாக்ஸை பகிர்ந்து சாப்பிட்றதுல ஆரம்பித்து, ஒரு உணவை பள்ளியில் பரிமாறிக்கிறதுல ஆரம்பித்து, எல்லாவற்றிலும் இந்த சமூகத்தில் சாதி இருக்குது. இதற்கு எதிரான ஒரு மனநிலையை கட்டுவதில் அரசியலாக ஒரு பெரும் தோல்வியை நாம் தழுவி நிற்கிறோம். இவ்வளவு சமூக நீதியை பேசிய, இவ்வளவு சமூக நீதியை வலியுறுத்திய தமிழகத்திலும் அது மிகப்பெரிய தோல்வியான இடத்தில் இருக்கு என்று தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் நாம் ரைட் சென்ஸில் அதை கட்டைல் பண்ண, அதாவது சரியான அதன் ஆணி வேரை நம்ம அறுக்கலை. சல்லி வேர்களை அங்கங்கே அறுத்து சில பிளாஸ்டர்களை ஒட்டியிருக்கோமே தவிர, ரியல் சென்ஸில் நாம் அந்த ஆசிரியர்களை அல்லது அந்த அலுவலர்களை அல்லது அந்த குற்றங்கள் புரிபவர்களை கடும் தண்டனைக்கு உட்படுத்தவே இல்லை.
பல நேரங்களில் ஒரு சின்ன சஸ்பென்ஷன், ஒரு சின்ன விஷயம். அப்புறம் இங்கே இன்னொன்று என்ன இருக்குன்னா, இங்கே தொழிற்சங்கங்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நிறைய வெர்டிக்கல் நிறுவனங்கள் இருக்குது. இதற்காக எல்லாமே சாதியாகத்தான் இருக்கிறது. மீண்டும் அப்போ சாதி ஒழிப்பு என்பது இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸாக இங்கே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடைபெறவில்லை. ஏறக்குறைய தமிழகம் என்பது இன்னைக்கு இந்திய அளவில் பல வகைகளில் பல ஒரு முன்னேற்றமடைந்த ஒரு இடமாக நம்ம சொல்றோம். இங்கே ஒரே சொல்லிடுறேன், நாம் இதை ஒட்டுமொத்தமாக கருப்பு வெள்ளையாக பார்க்க வேண்டியதில்லை. 50 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையில் தான் இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதியினர் இருக்கிறார்களா, தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். நிறைய முன்னேற்றங்கள் சமூக வெளியில் நடந்திருக்கின்றன. ஆனால் நாம் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பெரிய மாற்றங்களும் இங்கு நடந்திருக்கின்றன. நாம் தொடர்ந்து சமூக நீதி சார்ந்த, சமத்துவம் சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதையும் கணக்கில் முழுமையான மாற்றத்தை நோக்கி எல்லா விஷயங்களிலுமே முழுமை என்பது அது தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதற்கான பயணம் தமிழகத்தில் எந்த மாநிலத்தையும் விட அதிகமாக நடந்திருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. பிரச்சனை தீர்வு தொலைவாக இருக்கா, இல்ல அதை நம்ம தொலைவா வச்சிருக்கோமா? அதாவது அது தீர்ப்பதற்கான பல முயற்சிகளை தமிழில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் என்பது முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் அதற்கு மாற்றாக சாதியை யார் வலிமைப்படுத்துகிறார்கள் என்பதற்கு நம்ம அதை தனியாக விவாதிக்க வேண்டும். இந்த போராட்டம் நீங்க ஜாதி ஒழிப்பை முன்னிறுத்தினீங்களா, உயர் ஜாதி ஒழிப்பை முன்னிறுத்தினீங்களாங்கிறது உங்க மீது இருக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம். அது அடுத்தடுத்த அமர்வுகளை நம்ம செய்திக்கு ரொம்ப நேரம் கடந்து தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். திராவிட இயக்கங்கள் மீது வைக்கக்கூடிய கேள்வி ஜாதி ஒழிப்பா, உயர் ஜாதி ஒழிப்பாங்கிற கேள்வி பெரியாரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் தடையாக இருந்தால் அதை அவர் எதிர்த்தார். அதுதான் நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.